வருவான். இப்போ இந்த ஆன்மா இறை நீங்க அல்ல. நம்ம நினைச்சுக்கிட்டோம் நாமன்னு சொல்லிட்டோம். இது ஏன் ஆன்மாவாக்கம்? அதுவும் அறியாமை. உன் ஆன்மா நீ தான் உருவாக்குன. இல்ல நீ எங்க இருந்து வாங்கிட்டு வந்தியா? இல்ல அதை ஒரு நாள் ஏதாவது செய்ய முடியுமா? கேன் யூ ரியாக்ட் மீ? அவங்கள ஆன்மான்னு சொல்றதுக்கே ஒண்ணுமே இல்லையே. அது மறையிட்டுல பேசிட்டு இருக்கோம். ஏன் ஆன்மா ஏன் ஆன்மா ஏன் ஆன்மான்னு. அது இறை உங்களோடு இருக்கிறது. அதான் அது ஏன் உங்களோட வந்ததுன்னா உங்க கூட என்ன உண்டாச்சு? ஒரு மனம் உண்டாச்சு. ஒரு சில இடங்கள்ல குழந்தைகளை வெளியில விடுவாங்க. விட்டாலும் பேரண்ட்ஸ்க்கு வீட்டுல இருக்க முடியாது. யாராவது ஒரு ஆள் தொடர்ந்துட்டு சில இடங்கள்ல டூருக்கு பிள்ளைகள் அனுப்புவாங்க. அடுத்து வீட்டுல அம்மா அப்பாவும் பொழுங்குவாங்க. இந்த பையன் சுத்து பையனா இருப்பானே, என்ன செய்வான் நீங்க அதை பக்கத்து கூட சண்டை போடுவானா அதை சொல்லுவானான்ட்டு இவங்க என்ன பண்ணுவாங்க? அந்த பஸ்ஸுக்கு பின்னாடி கார் எடுத்துட்டு கொஞ்சம் வெளிச்சு விடுவாரு. காத்துனாங்க பிள்ளை பார்த்துட்டோம் பின்னாடியே ஃபாலோ பண்ணுவாங்க. அவன் எங்கெங்கெல்லாம் விளையாடுறான்னு என்ன பண்ணாங்க? மறைஞ்சு வெளியில பார்ப்பாங்க. ஏன்னு சொன்னா பையன் மேல இருக்கக்கூடிய அக்கறை. பையனுக்கு ஏதாவது தப்பு நடந்துடக்கூடாது இல்லையா அப்படிங்கிற ஒரு எண்ணம் உண்டாகும். அதனால என்ன ஆகுதுன்னா உங்கள்கிட்ட கர்மா உண்டாயிட்டு அந்த கர்மா என்னவும் எங்க ஞானவெளியில இருந்து உண்டான கர்மா. மீண்டும் ஞானவெளிக்கு போனா கர்மா இல்லாமல் இருந்தா தான் அளவு. அப்ப அது வெளியிலேயே தள்ளிட்டு உங்களை உள்ள கொண்டு போகணும். அதுக்கு இறையும் உங்க பின்னாடி வரும். எவ்வளவு பெரிய கருணை. காலேஜ் தெரியுன்னு சொல்றது இந்த இடத்துல தான். நீங்க என்ன நன்றி சொன்னாலும் உங்களுக்கு ஈக்குவலே கிடையாது. இறைவனுக்கு நன்றி, கோணான நன்றி, நன்றி யார் துளி பாடுவோம். நீ துளி பாடு யாருக்கு வேணும்? அது ஒரு ஈக்குவலே இல்லாத ஒரு நிலை. கருணையின் உச்சம். எவ்வளவு பெரிய நிலை ஒரு படைப்பாற்றல் மிக்க இறை அது ஒரு பகுதியாக உங்களோடு உட்கார்ந்து இருக்கும். ஏன்னா அணுவுல சிறு துகளும் அணுனுடைய குணம் இருக்கும். நல்லா சொன்னீங்க. அதான் சயின்ஸ். அணுனா 5 கிலோல இருக்கணும், 10 கிலோல இருக்கணும், இல்ல 1 கிராம் இருக்கணும்லாம் இல்ல. கிட்னி பார்ட்ஸ் அதுல முழுக்க அதனுடைய நெருப்புன்னு சொன்னா அது தீப்பந்தமாவும் இருக்கலாம், மலையளவும் இருக்கலாம், கடல் அளவும் இருக்கலாம், ஒரு சின்ன தீக்குச்சியே இருக்கலாம் இல்லையா? அதுலயே அந்த தன்மை இருக்கும். அது பரவி பெருகக்கூடிய வல்லமை மிக்கிறது. அதுக்கு இவ்வளவுதான் அளமணி நீங்க சொல்ல முடியாது. நெருப்புக்கு அளவு சொல்ல முடியுமா? கிடைக்கிறதெல்லாம் உள்வாங்கி கொண்டு அது வாழ்ந்து கொண்டு இருக்கும். அதே மாதிரிதான் இறைநிலை. இறைநிலைக்கு ஆர்டர் எந்த லெஜரும் நீங்க வைக்க முடியாது. அப்ப அந்த மாதிரி ஒரு தொகை, ஒரு சின்ன ஒரு பார்ட்ஸ், அந்த பார்ட்ஸ் நீங்க பார்க்கவும் முடியாது. நிறைய இருக்குது. நம்ம கத்துக்கிட்ட விஷயங்கள், பேசுகிற விஷயங்கள், வாழ்கிற விஷயங்கள் எல்லாம் குப்பை, யூஸ்லெஸ் திங்ஸ். ஒன்ன வச்சு நீங்க உருப்பட முடியாதுங்கிற ஓப்பனா சொல்ல. என் மாடி வச்சு நான் எப்படி பாடி வச்சுட்டு போவேன்? குதிச்சு பாருன்னு சொன்னா உங்க பிராக்டிஸ பொறுத்து கொஞ்சம் தம் பிடிச்சிட்டு ஒரு 5 அடி கூட ஒருத்தன் உயரும். அடுத்தால ஒரு குச்சியை வச்சுதான் ஏறும். அதுவும் 10 அடி தான் ஏறும். ஜம்பல் வித்தவுட் எதுவுமே இல்லாம இல்லையா? எவ்வளவு யோகா பண்ணி கூட மூச்சை இறக்கிட்டு கொஞ்சம் மேல போகலாம். அப்புறம் கீழே பொத்துன்னு விழுந்துரும். பூமியினுடைய பிடியில இருக்கிறீங்க. இந்த உடம்பு பூமிக்கு. உடம்புல என்ன இருக்கு? அவ்வளவு தசையும் வாயுவும் நிறைந்தது. அந்த தசை எது, எலும்பு எது, எல்லாம் மண்ணு தானே. அப்புறம் வாயு, அது அப்புறம் உள்ள என்ன நெருப்பு இருக்கு. எல்லாம் பஞ்சபூதங்களுடைய ஒரு கட்டமைப்பு தான் இந்த உடம்பு. இது உங்களுக்குள்ளதே இல்ல. அது சேர்ந்து இருக்கிறவரை உருவம் பிரிஞ்சு போனா உடம்புல இருக்கக்கூடிய வாயுகள் ஒண்ணுன்னா பிரிஞ்சிச்சுன்னா நீங்க காணாம போயிருக்கீங்க. சதையை பிச்சு பிச்சு தான் எடுக்கணும்னே வேண்டாம். வாயு இறங்கிட்டாலே முடிஞ்சு போச்சு. அக்னி அப்படியே அணைஞ்சிருச்சுன்னா முடிஞ்சு போச்சு. இப்ப நீங்க பாருங்க, நல்ல பொதுன்னு இருக்காங்க. வயசாகும் போது பாத்தீங்கன்னா தோல் சுருங்கி எழும்போது கண்ணெல்லாம் உள்ள போய் கண்ணெல்லாம் குழி விழுந்து கையை தொட்டிங்கன்னா அப்படியே கிழக்கு எது போச்சுது? உள்ள இருந்து அக்னி போயிடுச்சு. அக்னி போய்
அக்னி போன உடனே அது என்ன ஆயிடுது, அப்படியே வளவளவள படும். நம்ம உடம்புலயே நல்ல ஜன்னி வருதுன்னு சொன்னா எந்த இடத்துல சொல்லுவோம்? ரொம்ப குளிர் வந்துடுது, உஷ்ணம் பெய்யுதுன்னா அப்படியே தட தட தடன்னு அடிக்கும். காற்று நின்னுடும். மூச்சு வர. அப்ப நீங்க வாழ்ந்துட்டு இருக்கிறதுக்கு என்ன தேவைப்படுது? அக்னி தேவைப்படுது. எவ்வளவுக்கு எவ்வளவு அக்னி இருக்கு, ஒருத்தர் நல்லா பாடி கும்மன் இருக்காருன்னா அக்னி நிறைஞ்சு இருக்கும். அந்த அக்னி நிறைஞ்சிருக்கும் போது அந்த வேகம் அனாவசியமா கோவப்படுறது, அப்படி கை எடுத்து ஒரு அடி அடிச்சா செங்கல் ரெண்டா போகும் இல்லையா? ஜிம்னாஸ்டிக்ல அப்புறம் நிறைய இந்த மாதிரி விளையாட்டுல எல்லாம் கத்துக் கொடுக்குறாங்க. ஒரு குச்சியை வச்சுட்டு கை எடுத்து அப்படியே அதை முடிச்சு தள்ளணும், அறுவாள் எல்லாம். அது எப்ப வரும்? உடம்புல வந்து அக்னி இருக்கணும். நம்ம பிடிச்சி உடம்பு வந்து அப்படி விஷ்ணன் ஏறி ஒரு அடி அடிப்பான், ஆமா முடிஞ்சு போச்சு பட்டு. அப்ப அக்னிக்கு எவ்வளவு ஆற்றல், அது உள்ள போய். அப்ப இந்த பிரபஞ்சத்தையே படைத்த இந்த அக்னி மூலங்களை படைத்த இறை எவ்வளவு பெரிய ஆற்றலா இருக்கும். அதை அசைன் பண்ண முடியுமா? உங்களால அசைன்மெண்ட் பண்ண முடியுமா? சஜஷன் கொடுக்க முடியுமா? அப்ப அது உங்களோட ஒட்டிட்டு இருக்குன்னா, அதனாலதான் இந்த உடம்பை நம்ம பெருசுன்னு சொல்ல காரணம் இந்த விஷயத்தான். திருமூலர் கூட ஓப்பனாவே சொல்லிட்டார், உடம்பை முன்னர் இழுக்குன்னு இருந்தது. என்னையா உடம்பு அழுக்கா இருக்குது, 2 நாள் சாப்பிடலன்னா மயக்கம் வந்துருது, பசியில விழுந்துருதா, நோய் வந்து அவ்வளவுதான், செத்து மண்ணா போடும். அப்ப இந்த உடம்புல என்ன இருக்குது? உடம்புல ஒண்ணுமே இல்லை. ஆனா அதான் சொல்ல, உடம்பை முன்னர் இழுக்கெங்கிருந்தே உடம்பினுக்குள் உருபொருள் கண்டேன். என்ன ஒரு பொருள்? உடம்பினுக்குள் உத்தமன் கோவில் கொண்டான். அது உடம்புக்குள்ள கோயில் கொண்டான். உடம்ப கோயிலா வச்சு தெய்வம் இருக்குதுங்கிறார். அதாங்க உடம்ப கோயிலா, உள்ளம் பெருங்கோயில் உடம்பாலயம். அப்ப அது தெய்வம் இல்லையா? இறைத்தன்மை என்பது தெய்வத்தன்மை. அது எங்க வந்து ஒட்டிருக்கு. அதனால உடம்பை யான் இருந்து ஓங்குகின்றேனே, நான் உடம்ப ரொம்ப கண்ணு நடித்துமா பார்த்துக்கிட்டு இருக்கேன், ரொம்ப அக்கறையோட பாக்குறேன். சரியான உணவு தான் சாப்பிடுவேன், இல்லைன்னா நோய் வந்துடும். தலைவலி வந்துடும், மூக்கு சீதல் வந்துடும், இருமல் வந்துடும், அரட்டை இருமல் வந்துடும், வயிற்று வலி வந்துடும். உடம்ப பராமரிக்கணும். விளையாட்டுத்தனமா அது கூட நம்ம காசு பணத்துல ஆசை, ஊர் உலகத்துல ஆசை, ஆனா உடம்ப பராமரிக்கிறதுல ஆசை இல்லை. அப்ப அதுக்கு பேரு தான் அவர். நீங்க எதை தேட்டீங்களோ இல்லையோ, எதை பாதுகாக்க தெரியணும்? உடம்பை பாதுகாக்க தெரியும். அதனாலதான் நிறைய பேர் சொல்லுவாங்க, ஹெல்த் இஸ் வெல்த் இல்லையா? உன்னுடைய வெல்த் எது? ஹெல்த் தான். நீ கரன்சியை தான் நினைச்சிட்டு இருக்க. 4 சவரன்ல ஒரு செயின் போட்டு அந்த கழுத்து அப்படி நிமிர்ந்து ஒரு நெறி நெறிஞ்சிட்டு போகும். காதுல ஒரு தொங்கல் வந்து ஒரு டைமண்ட் இதோட இருந்ததுன்னா அந்த தலையை ஆட்டத்தை பார்க்கணும் இல்லையா? கையில வளையல் ஏறிட்டுனா அப்படி மேலும் கீழும் ரஜினிகாந்த் கை உருட்டின மாதிரி உருட்டுவாங்க. அது வாட் இஸ் தி யூஸ்? நீனே நினைச்சுக்க வேண்டியதான் நம்மகிட்ட இருக்குது, நம்ம போட்டிருக்கோம். நீ தேட வேண்டியதும் பெருமைப்பட வேண்டியதும் உன்னுடைய உடல் நலன். அதுதான் பலம், நலமே பலம். அததான் சொல்றாங்க, உடல் நலமாக இருக்க வேண்டும் என்றால் உள்ளே இருக்கிறதை நாம எப்படி இருக்கணும்? கண்ணும் கருத்துமாக கவனிக்க வேண்டும்.